ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 வகை சொற்கள். சொற்கள் அப்படின்னா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருந்து வந்து என்ன தனித்து நின்னும் பொருள் தரும். அதே போல் வந்து என்ன தொடர்ந்து நின்னும் பொருள் தரும். அதுதான் வந்து என்ன சொல்லுன்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன ஈ, பூ, மை, கல், கடல், தந்தம் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொற்களை வந்து 4 வகையாக பிரிக்கலாம். அது வந்து என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4 வகை சொல்கிறாங்க. இப்போ பெயர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல். இது பாருங்கள் தல் விகுதி வந்த மாதிரி இருக்குது, ஆனாலும் இதுவும் வந்து பெயர்ச்சொல் தான் அப்படி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன வினைச்சொல். வினைச்சொல்னு பார்க்கும்போது ஒரு வினையை குறிக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் வந்து என்ன வினைச்சொல்னு சொல்லுவாங்க. அப்போ வா, போ, எழுது, விளையாடு அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைச்சொல். இடைச்சொல்னு பார்க்கும்போதுட்டு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்ல தான் வந்து என்ன இடைச்சொல்னு சொல்லுவாங்க. இப்போ பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வந்து இணைந்து இப்போ தாயும் தந்தையும் அப்படிங்கிற வேர்டு பாருங்கள், அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன இணைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இடைச்சொல்லாக அதுக்கு உம்முங்கிறது கருதப்படுது. அடுத்து மற்றொருவர் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒருவருங்கிறது வந்துட்டு ஒரு பேர், அதில் மற்ற அப்படிங்கிற வேர்டு சேர்ந்து மற்றொருவர் அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்குது. அப்போ இது ஒரு இடைச்சொல்லாக கருதப்படுது. அடுத்து திருக்குறள்ங்கிறது ஒரு பெயர் தான், அதில் வந்து திருக்குறளை அப்படி சொல்லி சேர்த்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அதுவும் ஒரு இடைச்சொல்லாக கருதப்படுது. அடுத்து உரிச்சொல். உரிச்சொல்னு பார்க்கும்போது பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றுடைய தன்மையை வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு உரிச்சொல்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா அப்படிங்கிறது வந்துட்டு மாநகரத்தை மாநகரம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து உரிச்சொல்லாக இருக்குது. அடுத்து சாலை சிறந்தது அப்படிங்கிறதுல வந்து சாலை அப்படிங்கிறது வந்து உரிச்சொல்லாக வந்து இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பின்வரும் தொடர்களை வந்து உள்ள 4 வகை சொற்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வளவனும் தங்கையும் அப்படிங்கிறாங்க, அதில் வந்து என்ன வந்திருக்கனால இது வந்து இடைச்சொல்லாக கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மாங்கிறது வந்துட்டு உரிச்சொல்லை குறிக்கக்கூடியது, பேருந்துள் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லு, ஏறினார் அப்படிங்கிறது வினைச்சொல்லை குறிக்குது. அடுத்து நாள்தோறும் அப்படிங்கிறப்ப அது வந்து இடைச்சொல் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. திருக்குறளை அப்படிங்கிறப்ப ஐ வந்திருக்கனால அது இடைச்சொல், படிங்கிறது வந்து வினையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏழைக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து இடைச்சொல் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. உதவுதல் அப்படிங்கிறது வினைச்சொல், சால சிறந்தது அப்படிங்கிறாங்க, அது சாலங்கிறது வந்து உரிச்சொல்லை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து என்றார் ஆசிரியருங்கிறாங்க, ஆசிரியருங்கிறது பெயரை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன சொல்வகை வந்து அறிந்து வந்துட்டு பொருந்தா சொல் வந்து கேட்குறாங்க. ஐ, மற்று, இதெல்லாம் வந்து இடைச்சொல்லை குறிக்குது. படித்தாள் அப்படிங்கிறது வந்து வினையை குறிக்குது. மதுரை, கால், சித்திரை இதெல்லாம் வந்து பெயரை குறிக்குது. ஓடினான் அப்படிங்கிறது வந்து வினையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து சென்றால், வந்த, நடந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து வினையை குறிக்குது. சித்திரைங்கிறது தான் வந்து பெயரை குறிக்குது. அடுத்து ஐ, மற்று அப்படிங்கிறதுல வந்துட்டு ஐ, மற்றுலாம் வந்து இடைச்சொல்லு, அப்படிங்கிறது வந்துட்டுனா உரிச்சொல்லாக வந்து கருதப்படுது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு விடுதலைக்கு வந்து பாடுபட்டவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். அவர் வந்து என்ன தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து என்ன சிறந்த புலமை பெற்றவராக இருப்பார். வழக்கறிஞராகவும், எழுத்தாளராகவும், பேச்சாளராகவும், தொழிற்சங்க தலைவராகவும் இவர் வந்து என்ன திறமை பெற்றவராக இருக்கார். இவர் வந்து என்ன ஆங்கிலேயர்களுடைய கப்பலுக்கு எதிராக இவர் வந்து உள்நாட்டிலே வந்துட்டு தயாரிக்கப்பட்ட இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருப்பார். அது எப்போ தொடங்கினார்னு பார்க்கும்போது 1906 அக்டோபர் 16 வந்துட்டு தொடங்கியிருப்பார். அது என்னென்னா சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அந்த நிறுவனத்தை வந்து பதிவு செஞ்சு இவர் வந்துன்னா உருவாக்கியிருப்பார். அப்புறம் இவர் வந்து என்ன வ.உ.சி வந்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் வந்து என்ன பாரதியை சந்திச்சுட்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதியோட பாடல்களை வந்து கேட்கும்போதுட்டு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போதுட்டு சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா வந்து வ.உ.சி நிறுவனார். எப்போனா 1906 அக்டோபர் 16 நிறுவனார். வ.உ.சிக்கு வந்து வ.உ.சி சென்னை செல்லும்போது வந்து யாரை சந்திப்பாங்கன்னா பாரதியை சந்திப்பார். வ.உ.சி அவர்கள் வந்து யாருடைய பாடல்களை வந்து விரும்பி கேட்பார்னா பாரதியோட பாடல்கள் தான் வந்து விரும்பி கேட்பார். இவர் என்னென்ன பன்முகத்தன்மைகள் கொண்டவராக இருக்காருன்னா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவராக இவர் இருக்கார். அடுத்து வ.உ.சி வந்துட்டு அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள்னு பார்க்கும்போது தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழிகளையும் புலமை பெற்றிருந்தார் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து இடமறிந்து வந்து என்ன பயன்படுத்துதல்னு சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும், ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், கரெக்டாக போட்டுடலாம். அதான் வந்து இங்கே வந்து பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஓர் அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்களேன், ஊர் அப்படிங்கிறாங்களா. அப்போ ஊர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா உயிர் எழுத்தை குறிக்குது. அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓர் அப்படிங்கிறது வந்து ஓர் அப்படிங்கிறதுக்கு ஏரிக்கு முன்னாடி வருது. ஒரு அப்படிங்கிறது வந்து என்ன நகரம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி வருது. நகரம் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு
ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ வந்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு கடல் அப்படின்னு சொல்லி தான் கடலை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அஃது அது அப்படிங்கிறது எங்கெங்கே வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அஃது அப்படிங்கிறது வந்துட்டு ஆயுத எழுத்து இடையில இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதுவும் ஒரு உயிர் எழுத்தா. அப்போ வந்துட்டு பின்னாடி வர்ற எழுத்தும் வந்துட்டு உயிரெழுத்தில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அஃதுக்கு பின்னாடி வந்து இங்கே அப்படிங்கிற ஈயில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்டு வந்து இருக்குது. அடுத்து அது அப்படிங்கிறது தான் வந்து நன்றாகங்கிறாங்க. நன்றாக அப்படின்னு பார்க்கும்போதுட்டு உயிர்மெய் எழுத்தை குறிக்குது. அது அப்படிங்கிறப்ப நன்றாக அப்படிங்கிற வேர்டு வந்து வருது. இப்போ இங்கே வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ அழகிய அப்படின்னா வந்துட்டு உயிர் எழுத்தில் வந்துச்சுன்னா ஓர் அப்படிங்கிறது போடணும். குளம் அப்படிங்கிறப்ப உயிர்மெய் எழுத்து, அப்போ முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிறது வரும். இரவு அப்படிங்கிறப்ப வந்துட்டு உயிரெழுத்துங்கிறனால ஓர் அப்படிங்கிறதும், பகலும் அப்படிங்கிறப்ப பாங்கிறது வந்துட்டு உயிர்மெய் எழுத்து, அதனால் வந்து ஒரு அப்படிங்கிறது வருது. இங்கே இல்லாத அப்படிங்கிறப்ப ஈங்கிறது வந்து உயிரெழுத்து, அப்போ உயிரெழுத்துக்கு சேர்ந்த ஒரு அஃதுங்கிற எழுத்து வரணும். அதனால் வந்துட்டு அஃதுங்கிறது முன்னாடி வந்திருக்கு. அடுத்து நகரத்திற்கு அப்படிங்கிறாங்க. நகரத்திற்குங்கிறப்ப நான் அப்படின்னா வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுங்கிறது தான் வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இனியக்கு முன்னாடி வந்து என்ன ஓர் அப்படிங்கிற வேர்டு வரணும். ஓர் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து அஃது அப்படிங்கிற வேர்டு தான் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த 2 இடத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படுத்துகன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துன்னா அ இ அந்த வேர்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த வரிசையில் முடிச்சுட்டு தான் வந்துட்டு காங்கா ச ஞ ட அந்த வரிசையில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுட்டு வந்துட்டு இங்கே வந்து பழங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாகவும், அதுக்கப்புறம் வந்துன்னா பாரதம் அப்படிங்கிறது செகண்டாகவும், பின்னிரவு அப்படிங்கிறது வந்து தேர்டாகவும், 4th வந்து என்ன பீலி அப்படிங்கிறதும், 5th வந்து புதுமை அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 6th வந்து என்னென்னா பூமி, 7th பெண்கள், 8th பேருந்து, 9th வந்து பையன், 10th வந்து என்னென்னா கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 11th வந்து போக்குவரத்து அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இங்கே வந்துட்டு வடக்கு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உண்டு இல்லை அப்படிங்கிற வேர்டை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அப்போ வடக்கு உண்டு வடக்கு இல்லைன்னு சொல்லி எழுதலாம். பந்து உண்டு பந்து இல்லைன்னு எழுதலாம். பாட்டு உண்டு பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கலைச்சொற்கள்னு பார்க்கும்போது நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம் அப்படிங்கிறது வந்து ஆர்ட் கேலரி அப்படிங்கிறாங்க. இலக்கியம் அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சர், மெய்யுணர்வு அப்படின்னா வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.